மீனாட்சி, நீயா? எப்படி வந்த? ஏண்டி மீரா, நான் வந்தது கூட தெரியாம உன்ன மறந்து நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யாராவது திருட உள்ள நுழைஞ்சு ஏதாவது எடுத்துட்டு போனா நீ என்னடி செய்வ? இப்ப கூட ஒரு திருட வந்து திருடிட்டு இருந்தா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் மனச ஒருத்தன் திருடிட்டா. போன ப்ரோக்ராம்ல நானும் கண்ணனும் சேர்ந்து பாடின பாட்டை டேப் பண்ணி வச்சிருந்தேன். அத போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுல என்னைய மறந்துட்டேன். அப்போ நீ கண்ணனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? லவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைய வரைக்கும் என் லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்ல. டைம் வரட்டும்னு வெயிட் பண்றேன். அது தானா வராதடி, நாம தான் வரவழைச்சுக்கணும். நீ கூட தான் சிலதை வரவழைச்சுக்கணும். என்னடி சொல்ற? மீனா, உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. என்ன, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, நீயாவது சொல்லக்கூடாதாங்கிற அதே பல்லவியத்தானே பாடினாங்க. வயசான காலத்துல உங்க அம்மா தான் ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்காக பழசையெல்லாம் மறந்துட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன? அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு நீ. உனக்குன்னு ஒரு துணையை தேடிக்காம இப்படி தனிமரமாவே இருந்துகிட்டு இருந்தா அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லு. மீரா, எங்க அம்மா வேணும்னா என் கழுத்துல விழ போற 3 முடிச்ச பத்தி நினைச்சு பார்க்கலாம். ஆனா என்னுடைய பழைய வாழ்க்கை என் மனசுல முடிச்சா விழுந்து கிடக்குது. அதை அவக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அத அவங்களால தான் உணர முடியலன்னா உன்னால கூடவா புரிஞ்சுக்க முடியல? மீனா, நான் சொல்றதேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதத்துல நீ உயிருக்குயிரா நேசிச்சுட்டு இருந்த அந்த சுகுமார் மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாலும் கூட இன்னும் உன் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக உன் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தா நீ உன்னை மட்டும் இல்ல, உங்க அம்மாவையும் கூட கண்ணீர்ல நினைச்சுக்கிட்டு தான் இருக்க. பாவம், உன்னோட காதலியும் ஒரு தொடர்கதையா தான் நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா அத விதிங்கிற எழுத்தாள ஒரு சிறுகதையா முடிச்சுட்டா. அதனால மீனா, நடந்தது என்ன ஒரு கெட்ட கனவா நினைச்சு அந்த சாப்டரை முடிச்சிடுமா? மீரா, உனக்கே தெரியும் நானும் சுகுமாரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருந்தோன்னு. அத்தனை வருஷமா பழகிட்டு இருந்த ஒருத்தர என் இதயத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி இன்னொருத்தர்கிட்ட கழுத்தை நீட்ட முடியும்? அதுக்கு எப்படி என் மனசாட்சி இடம் கொடுக்கும்? மீனா, இங்கதான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். நீ உன்னோட உள்ளத்தை தான் பறிகொடுத்தியே தவிர உடலை பறிகொடுக்கல பாரு. அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்கியூஸ். கரை படிஞ்சதுனால கலர் மாறி போன கட்டிடத்துக்கு புதுசா சுண்ணாம்பு அடிச்சா அது பாலிஷ் ஆயிடும். அஸ்திவாரமே ஆடி போன கட்டிடத்துக்கு சுண்ணாம்பு இல்லடி, சுவர் எழுப்பியும் புண்ணியம் இல்ல. என்ன பொறுத்தவரை உள்ளங்கிற அஸ்திவாரமே ஆடி போயிடுச்சு. இனிமே என்னால அவரை மறக்கவும் முடியாது, வேற ஒருத்தரை மணக்கவும் முடியாது. இத உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.